உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எரியுது. தாங்க முடியல. ஆத்தா காட்டி கொடுத்து என்னப்பா எரியுதுன்னு சொல்றாப்ல? அப்ப அந்த பொண்ணு சொன்னது நிஜம்தான் போல. தம்பி அவங்க அப்பா மாதிரி தான் போல இருக்கு. அம்மா வந்து ஆத்தா கிட்ட எல்லாம் தப்பிக்க முடியுமா? இப்ப காமிச்சு கொடுத்துருச்சுல்ல. அதான் அம்மனே காட்டி கொடுத்துட்டால. அதுக்கப்புறம் அவர் உடம்பு எரியறத என்னால எப்படி பார்க்க முடியும்? ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். மாப்ள என்னடா இது? எனக்கு ஒன்னும் புரியல மாமா. அம்மா என்ன நம்புமா. உன் மேல சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலமா. அதான் மாப்பிள்ள உடம்புல எரிச்சலை கொடுத்து அவன் சொல்றது போய் இவன் சொல்றதா உண்மையான அம்மன் காட்டி கொடுத்துட்டால. இப்போ அது இந்த பொண்ணை நம்புங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா 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 என்னதா யாரோ கதவு தட்டாங்கப்பா. என்னதா கதவு தட்ட சத்தம் கேக்குது? எனக்கு பயமா இருக்குப்பா. யாரோ கதவு தட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இருங்கப்பா. எங்க போறீங்க? சரியில்லைன்னு அப்பவே சொன்னேன்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சம்முக்கு போன போடுத்தா. போன போட்டு இந்த மாதிரி கதை ஓங்கி ஓங்கி தட்டிக்கிட்டாலுவா. கொஞ்சம் வெரசா வான்னு சொல்லு.
திறக்கறீங்களா இல்லையா? ஏய் இப்ப கதவு திறக்க போறியாடி? அண்ணா எங்க? யாருல இந்த நேரத்துல போனா இவதாங்க கால் வந்துருச்சு. தங்கச்சிக்காரி அண்ணன்ட்ட பேசி கதறதுக்காக கால் பண்ணிருக்கான். எடுத்து பேசுங்கப்பா. பேசுங்கப்பா. மருமவளே, என்ன விஷயம் சொல்லு. என்னதா? அப்பா சவுந்தரபாண்டி மாமா பேசுறாருப்பா. சவுந்தரபாண்டியா? ரத்னா, என்ன நீ இங்கதான் போன் பண்ணிட்டு ஆர்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏன்ட்ட பேசு. அடி தொடங்கடா. ஜம்மு போன் எப்படி மச்சாங்கைக்கு போச்சு? நான் அண்ணனுக்கு தானே கால் பண்ணேன். நீங்க எப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் இல்லையா? அவன் இன்னும் உசுரோடத்தான் இருக்கேன். என்னோட பிரச்சனையே அதுதானே. என்ன பேசுறீங்க? இந்தாரு, நீ இப்ப எதுவும் பேசாத. அங்க அந்த ஆளுங்க உன்னைய கூப்பிடுவாங்களாம். அப்படியே சத்தம் காட்டாம அவங்களோட நீ புறப்பட்டு வந்துருவியா. நலங்காம பொன்னாட்டம் மணமேடையில உட்காருவியா. என் மகன் முத்துப்பாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவானா. சரியா? வெர்சலா புறப்பட்டு வா பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெட்டிக்கிளி அண்ணன் எங்கல்ல? ஹலோ ரத்னாக்கா, அண்ணா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க சொன்னாங்க. ஐயோ வெட்டிக்கிளி, எனக்கு பயமா இருக்குல்ல, ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் நிக்கிறாங்க. ஐயோ இல்ல என்ன சொல்லுதா அவ? அண்ணே, அக்கா அழுதுகிட்டே பேசுதா அவங்களே. ஸ்பீக்கர்ல போடல. சரிண்ணே. நீ கொடுத்தா இல்ல வெட்டுக்கிளி. இல்ல இங்க என்னென்னமோ நடக்குதுல. வெளியே 2 போலீஸ்காரனுவா முட்டை முட்டை குடிச்சிருக்கானுவா. கதவை தட்டிட்டே இருக்கானுவா உடைக்கிற மாதிரி. ஐயா, அண்ணன் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். இல்ல சீக்கிரம் வாங்கல. சரிங்கய்யா. எப்போ நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். சொல்லியா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இங்கிட்டு பாருங்க, யாரு வந்து கதவை தட்டாலும் தயவு செஞ்சு கதவை மட்டும் திறந்துடாதீங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரனே கிடையாது. அங்க இருக்கிறவனுக்கு பூரா ரவுடி பயலுக்குப்பா. கதவு மட்டும் திறந்துடாதீங்க. உருக்கியா? என் குரல் கேட்காம நீங்க அந்த கதவை மட்டும் திறந்துடாதீங்கப்பா, புரியுதா? சரியா சரியா? ஐயா சீக்கிரம் வாய்யா. இல்ல ரொம்ப பயந்து போயிருக்கா. நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. சரியா சரியா? ஐயா வந்துடும் ஐயா. அப்பா அண்ணன் எங்க? வந்துருவாமா. வீட்டுக்குள்ள இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நான் உன்னை அப்படி விட்டுருவானா? என் பிள்ளைய நான் அப்படி விட்டுருவானா? விட மாட்டேன். எல்லாம் அந்த முத்துப்பாண்டி வேலை தாண்டா. போலீஸுகளை தூக்கிட்டு ரவுடிகளை போட்டு வச்சிருக்கான். உனத்தை தாண்டி தான் என் பிள்ளைய தொட முடியும். இங்கே இருந்தா கதவை திறக்க போறியா இல்லையா? தெரடி. உள்ள வந்து
கதவை அடிச்சு உடைக்கல. வேண்டாப்பா. எதுவும் பேசாத. அப்பா இருக்கோம்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா வேண்டாப்பா. அவனுங்களா நானும் பாக்குறேன். நீ எவனா இருந்தாலும் வாங்கலாங்க. வரடா, கதவு திறடா. உள்ள இருந்து அதிகாரம் பண்ணியா? வெளில வாடா ஆம்பளை. இங்க உள்ள வரணும்னா முதல்ல அந்த கதவை உடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த வைகுண்டத்தை தாண்டணும்ல. ரெண்டுமே நடக்காத காரியம். இங்கதான்ல நிக்க. வாங்கல பாப்போம் ஆம்பளையா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா செல்லம் தமிழ் தாத்தா அம்மாடி தமிழ் வந்துட்டாடி. எங்கடா செல்லம் போனீங்க இவ்வளோ லேட்டு? ஹாஸ்பிடலுக்கு போன தாத்தா. தாத்தா பயந்து பெட்டண்டா புள்ளைய காணும்னு. உட்காந்துக்க. ஏ ராசாத்தி, உனக்கு ஒண்ணு இல்லல்லம்மா? எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா, லேசா அடிபட்டுச்சு அவ்வளவுதான். என்ன லேசா அடிபட்டுச்சு? எங்க காமி. ஐயோ, இவ்வளோ பெரிய காயமா இருக்கு. லேசா அடிபட்டதா சொல்லியா தங்கம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இதோ அந்த அங்கிள் தான் என்ன காப்பாத்தினாரு. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க. வாங்க தம்பி. வாங்க. மன்னிச்சுக்கங்க தம்பி, பதட்டத்துல நீங்க வந்ததையே நாங்க கவனிக்கல. ஐயோ பரவாயில்லம்மா, நீங்களே பாவம் பாப்பாவை காணும்னு டென்ஷன்ல இருந்திருப்பீங்க. மரகதம், பிள்ளைக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுமா? வேண்டாம் பாட்டி, அங்கிளும் நானும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். தம்பி, என் உசிரியே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி. பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு? தம்பி, நீங்க மட்டும் சரியான நேரத்துல போயிருக்கலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குமோ தெரியல. அந்த கடவுளே உங்கள் ரூபத்துல வந்து காப்பாத்தின மாதிரி இருக்கு. என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்க குழந்தைக்கு உதவி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? தம்பிக்கு ஏதாச்சும் போய் குடிக்க எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வர்றப்போ சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படியா? அது பரவாயில்ல தம்பி. முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி, என்னதான் நடந்துச்சு? அந்த படுபாய் பைய குழந்தைய கூப்பிட்டு போய் ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பதறி போயிட்டோம் தம்பி. இல்லைங்க, அவர் கொஞ்சம் போதையில இருந்திருப்பாரு போல இருக்க. நிதானம் இல்லாம என் கார் மேல வந்து அடிச்சிட்டாரு. நல்லவேளை நாங்க பிரேக் போட்டனால பெருசா எதுவும் நடக்கல. சின்ன காயம்தான், அதான் உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். தாத்தா, ஹாஸ்பிடல் போயிட்டு அப்படியே கடைக்கு போய் அங்கிள் எனக்கு இந்த பொம்மை சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? நல்லா இருக்குடா தங்கம். தேங்க்யூ தம்பி, புள்ளையவே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் எதுக்கு தம்பி? வீண் செலவு தானே உங்களுக்கு. அட, இதுல என்னங்கயா இருக்கு? குழந்தை தானே, அவ வலியில அழுதுகிட்டு இருந்தா. இந்த பொம்மையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அழுகையே நின்னுச்சு. சரிங்க, நான் கிளம்புறேன். என்ன தம்பி, வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறேங்கிறீங்க? சரிங்க, தண்ணி மட்டும் கொடுங்க. இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர் தெரியுமா?
அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா அவர் நல்லவர்னு? அவ சொல்றதும் சரிதான் பாரதி. அந்த தம்பியை பாக்குறப்ப ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவர் என்ன அம்மான்னு கூப்பிடுறப்ப என்ன வாசுவே வந்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கே அந்த தம்பியை பார்த்ததும் ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்துச்சு பாரதி. ஓமோ கொழுப்படுத்து பண்ணதுக்கு பாவம், அது யாரு பெத்த புள்ளையோ அந்த புள்ள வந்து காப்பாத்திருக்கு. எல்லாம் நான் கோயில் கோயிலா ஏறி இறங்கி சாமி கும்பிட்ட புண்ணியம் தாங்க அந்த தம்பி ரூபத்துல வந்து காப்பாத்தி கொடுத்துட்டு போயிருக்கு. அத்தை, தமிழ கூட்டிட்டு வந்து விட்டவர்கிட்ட நம்பர் ஏதோ வாங்கி வச்சிங்களா? எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது நன்றி சொல்லணும்ல. ஐயோ, அப்ப இருந்த பதட்டத்துல வாங்க மறந்துட்டேன் பாரதி. அம்மா, என்கிட்ட நம்பர் இருக்குமா? உன்கிட்ட நம்பர் இருக்கா? அதுக்குள்ள நம்பர்லாம் வாங்கிட்டியா? இல்லம்மா, எனக்கு சரியானதும் எனக்கு ஃபோன் பண்ணோன்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்தாங்க. அதை உனக்கு எடுத்து தரேன். ஹலோ. ஹலோ சார். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா சார்? சொல்லுங்க. யாரு? நீங்க காப்பாத்தின தமிழோட அம்மா. சொல்லுங்க சார். சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. தமிழ் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் பழகிட மாட்டா. ஆனா உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி விட்டுட்டு வரதுக்கு மனசே வரல. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும் சார். நிச்சயம் வரேங்க. ஆனா நன்றி எல்லாம் வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா இருக்குல்ல? இந்திரா, எதுக்கு வரி பண்ணிட்டு இருக்க? இந்தா. பாருங்க. கௌதம், இது உன்னோட லேப்டாப் தானே? ஆமா இந்திரா, என்னோடதுதான். நீ இதை யூஸ் பண்ணிக்க. எப்படியும் நீ ஆன்லைன்ல ப்ராஜெக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்ப. நீ அதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்தா. இது உன்னோட லேப்டாப், உனக்கு தேவைப்படும்ல. நான் என் லேப்டாப்பை சர்வீஸ் கொடுத்து நான் போய் சரி பண்ணிட்டு வரேன். என்ன இந்திரா, இப்பதானே சொன்னேன் ப்ராஜெக்ட் சப்மிஷன் அப்படின்னு. லேட் ஆகுதுல்ல. இந்தா, போய் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணு போ. இல்ல கௌதம், அது இந்திரா, இந்த லேப்டாப் பழசுதான். கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம் இருக்கு. இதை நானே எப்படியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். அதனால நீயே வச்சுக்கோ. ஏன்? இந்தா. கௌதம், என்ன கௌதம், இப்பதானே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இது ரொம்ப காஸ்ட்லியான லேப்டாப் கௌதம்.
இல்ல சித்தி, இத பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நிறைய அப்டேட் வந்துருச்சு. இது பழைய மாடல் தான். நான் இந்த அவுடேட்டட் மாடல்லாம் யூஸ் பண்றது இல்ல. நீ வச்சுக்கோ. இந்தா. கௌதம், நான் வேணா ப்ராஜெக்ட முடிச்சிட்டு உன்கிட்ட திருப்பி கொடுத்துருவா? ஏய் இந்திரா, இத நானே எக்ஸ்சேஞ்சில தள்ளிடலான்னு தான் இருந்தேன். நீயே வச்சுக்கோ. இந்தா. எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா புது லேப்டாப்க்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கௌதம். இப்ப நீ இவகிட்ட குடுக்கறேன்னு வையேன், மறுபடியும் தண்ணிக்குள்ள சோப்பு தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சாலும் ஊற வைப்பா. சித்தி, எக்ஸ்சேஞ்சில ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க. இது நான் எப்படியும் யூஸ் பண்ண போறது இல்ல. இவகிட்டயாச்சும் இருக்கட்டுமே, விடுங்க. இந்தா. அதான் சொல்றான்ல இந்திரா, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? போய் அவன் லேப்டாப் வாங்கிட்டு போய் ப்ராஜெக்டை ரெடி பண்ற வேலையை பாரு. கௌதம் இதை என்கிட்ட கொடுத்துட்டா கௌதம்க்கு எப்படி லேப்டாப்? அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. இப்போ இதுதான் உன் பிரச்சனையா? சரி, எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தா எவ்வளவு காசு கொடுப்பாங்களோ அதை அவன்கிட்ட கொடுத்துரு. வேலை முடிஞ்சதுல. அது ஓகே கௌதம், நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன். கதிரு, நீ பெரிய பிசினஸ் மேன் தான்ப்பா. அதான் அப்பா உனக்கு கரெக்டான வேலை கொடுத்திருக்காரு. டேய், நீ சும்மா இருடா. இந்தாங்க, காசு கொடுத்தே வாங்கிக்கோங்க. புடிங்க. கௌதம், ஆனா நான் இப்ப உடனே என்னால கொடுக்க முடியாது கௌதம். சரி, இப்ப உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? இவ்வளவுதான் இருக்கு. நான் வேணா ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, போதுமா? அவ்வளவுதானே? கொடு. இந்த 500 ரூபாவை நான் இப்ப அட்வான்ஸா வச்சுக்கிறேன். இந்தா, வேலை ரொம்ப முக்கியம். போய் வேலையை பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு கல்யாணி. ஹே இந்திரா, கிளம்பிட்டியா? டைம் ஆச்சுடி. ஐயோ இல்லடி, இங்க எல்லாரும் தூங்கணும்ல. நான் அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சொன்னா எப்படி? டைம் ஆச்சுல. ஆமா, என்னன்னு சொல்லி கூட்டு வர போற? ஆக்சுவலி அதை தாண்டி நானே யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா மாட்டிருக்கு. என்னடி அது? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கௌதம் எழுப்ப போறேன். அதுக்கு நாம இப்போ போயே ஆகணும். உடனே எழுந்துருன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வர போறேன். வாவ், சூப்பர் டி. அப்படியே சொல்லு, செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். போ சீக்கிரம், லேட் ஆகுதுல்ல, சீக்கிரம் போ. சரி சரிடி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் கீழே போயிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு கௌதம் எழுப்பிட்டு நான் கிளம்பி வந்துறேன். உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல போறியா? ஆமா, யாருக்குன்னு கௌதம் கேட்பான்ல. கௌதம் எப்படி கேட்காம இருப்பான்? நான் அதை சொல்லி தானே கூட்டிட்டு போறேன். யார் பேரடி சொல்லுவ? உங்க அப்பா அம்மா கூட ஊர்ல இருக்காங்கல்ல. என்ன கல்யாணி, நீ புரியாமலே பேசுற? இந்த ஊர்ல எனக்கு பிடிச்சவங்கன்னு உன்னை விட்ட வேற யாரு இருக்காங்க? நான் உன் பேரை தான் சொல்ல போறேன். அடி பாவி, ஏண்டி உன் புருஷனுக்கு பர்த்டே கொண்டாட எனக்கு ஆக்சிடென்ட் சொல்ல போறியா? ஃப்ரெண்டாடி நீ எல்லாம், துரோகி. ஏய் பரவாயில்லடி, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ. எனக்கு இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அவன் பர்த்டேவை ஹாப்பியா கொண்டாடணும், அவ்வளவுதான். இதுக்குதான் கல்யாணம் ஆனவங்களோட சகவாசமே வச்சுக்க கூடாது. சரி ஓகே, என்னமோ பண்ணி தொலை. நான் போனை வைக்கிறேன். நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகணும்ல, நீயும் சீக்கிரம் கிளம்பு. சரிடி, ஓகே, தேங்க்ஸ். பாய்.
ஹலோ இந்திரா, என்னாச்சு? என்ன இந்த நேரத்துல? ஐயோ கௌதம், 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 கதவை தர கௌதம். ஒரு எமர்ஜென்சி கௌதம். ஐயோ கௌதம், சீக்கிரம் கௌதம். என்னாச்சுன்னு சொல்லு. கௌதம், எமர்ஜென்சி கௌதம், நீ கதவை தர, நான் சொல்றேன்ல. கதவை தர கௌதம். சரி சரி இரு, வரேன் வரேன். என்னாச்சு இந்திரா? கௌதம், இந்திரா, யாராவது வர போறாங்க. இந்திரா, எதுக்கு அழுவுற இந்திரா? சரி வா, உள்ள வா. கௌதம், கௌதம், என்னாச்சு இந்திரா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற இந்த உயரம் இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். அவ மென்மேலும் வளர்ந்து இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மேடம், இந்த மெடல உங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். விடுங்க, விடுங்க, என்ன தாண்டி விடுங்க, கேளு. வாழ்த்துக்கள் அன்பரசி. தேங்க்ஸ் மேடம். ஏய், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அன்பரசிக்கு. மஞ்சு, ஏ அனன்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் அனன்யா, விடுறே. வாடி அனன்யா, சொல்றது விடுங்கடி. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் சும்மா இரு. ஏய், நீ சும்மா ரெடி முட்டை போண்டா. என்ன குடிச்சிருக்கியா? இங்க பாரு, ஸ்டேஜ்ல உங்க பாட்டி நிக்கிறாங்க. நீ குடிச்சிருக்கிறது தெரிஞ்சா உன்னால அவங்களுக்கு அவமானம் ஆயிடும். ஏய், ஒடி முட்டை போண்டா. நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்றல, ஒழுங்கா போ, வெளியில போ. போ மஞ்சு, கூட்டிட்டு போ. இவ சொன்னா கேட்க மாட்டா. இழுத்துட்டு போலாம். வா அனன்யா, வா அனன்யா. விடுங்க. ஏய், விடுங்கடி. வா. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், விடுறி. வா, விடுங்க. அன்பரசிய நான் எவ்வளவு பாராட்டினாலும் அது அவ சாதனைக்கு முன்னாடி கம்மிதான். இந்த மேடை அவளுக்கானது. அவ பேசி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய், விடுங்கடி. அமைதியா இரு. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், இருடி, என்னதான்? வாமா, வா. அவளை என் பாட்டி முன்னாடி வச்சு சொன்ன கேளு. 4 வார்த்தை அசிங்கமா கேட்டாதான் என் மனசு ஆறும். விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்கடி.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா பாவம், அவங்க எதையும் ஈஸியா நம்பிடுவாங்க. ஆனா என்னையும் அந்த மாதிரி நினைச்சீங்க பாருங்க, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. சரி, அடுத்தது இதை விட பெட்டரா எதனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. என்ன ஒண்ணு, தோத்து போறேன்னு தெரிஞ்சேதான் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. சரிங்க, நம்ம போலாமா? போலாம் தம்பி, நீங்க போயிட்டே இருங்க. நான் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்தா என் மனசு நிறைவா இருக்கும். சரிங்க. ஏண்டி, கார்த்திக் தம்பி பேசிட்டு போனதுல மூக்கொடைஞ்சு போய் நிக்கிறீங்களா? உண்மையை சொன்னா கார்த்திக் தம்பி டீசெண்டா தான் உங்களை திட்டிட்டு போறாரு. ஆனா உங்களெல்லாம் நல்லா தர லோக்கல்ல இறங்கி வண்டையா கழுவி ஊத்தலாம். அதுக்கு சகல தகுதியும் உங்க 2 பேருக்குமே இருக்கு. நல்ல வளத்திலையும் இடத்திலையும் பூட்ட வண்டி மாடு மாதிரி செம்மையா ஜோடி சேர்ந்திருக்கீங்க. மொத மாடியில இருந்து குதிச்சதால தானே எஸ்கேப் ஆகி இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. நீ அடுத்த தடவை பிளான் போடும்போது சொல்லு, 2வது மாடியில இருந்து தள்ளி விடுறதுக்கு நான் வரேன். ஐஸ்வர்யா, உனக்கெல்லாம் 2 மாடி பத்தாதுரி. உன்னோட சப்த நாடி அடங்கணும்னா உனக்கெல்லாம் 10 மாடி கட்டடம் தான் தேவை. என்ன பாக்குற? உன்ன மாதிரி தானே எங்க தீபாவும் அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அவ வாழக்கூடாதுன்னு அப்படி என்னடி வெறுப்பு உனக்கு? வசதி இல்லாதவ உனக்கு ஓரத்தையா இருக்கிறது தான் பிரச்சனைனா இவளுக்கு சப்போர்ட் பண்றியே, அதுல என்னடி லாஜிக் இருக்கு? இவளே ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவ யாரு, எந்த ஊரு, இவளுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கா? இது ஏதாவது உனக்கு தெரியுமாடி? சும்மா கண்மூடித்தனமா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தீபாவை வெறுக்கிறியே, உனக்கெல்லாம் நல்லா வாயில வருது. இதோ பாருங்கடி, நீங்க என்னதான் தில்லு முள்ளும் திருட்டுத்தனமும் பண்ணாலும் கார்த்திகையும் தீபாவையும் பிரிக்க முடியாது. நீங்க என்ன பிளான் போட்டு வந்தாலும் கார்த்திக் தம்பி உங்களெல்லாம் ஓட ஓட விரட்டி அடிப்பாரு. இதுக்கு மேல நீங்க அசிங்கப்பட ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அது ஊரே சேர்ந்து காரி துப்புறதா தான் இருக்கும். அதுக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்க தில்லாலங்கடி வேலைய கண்டினியூ பண்ணுங்க. மானம் கெட்ட ஜென்மங்க. தல பாத்தீங்களாக்கா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பஞ்ச் டயலாக் பேசிட்டு போறா. இப்ப நம்ம என்னக்கா பண்றது? அம்மாடி, நீ ஆளை விடு. முதல்ல அந்த வீட்ல எனக்கு இடம் இருக்கான்னு பாக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த கடைக்கு போய் அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு வா. ஓ சரிம்மா. ஏய் இங்க பாரு, போனமா வந்தமான்னு இருக்கணும். அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நிக்காம போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. ஜானகி, என்ன ஜானகி, பால் வாங்க அனுப்புறியா? ஆமாங்க, நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல இருக்கு, பார்த்து எடுத்து வச்சுக்க. அத்தை, அவன் கிட்ட பால் வாங்க காசு கொடுத்தீங்க தானே? போட்டு விட்டாங்கடா. டேய் காசு கொடுறா. போமா, நான் திருவிழால ஏதாவது செலவுக்கு வச்சுக்கிறேன். சரி விடு ஜானகி, அவனே வச்சுக்கட்டும். என்ன ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? நாங்களே ரெடி தான், கிளம்பலாங்க. கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ளை எங்க காணோம்? அப்பா, அவர் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காருப்பா. சரி சரி, ரெடி ஆயிட்டு வரட்டும். ஏய், நீ எங்க ஆளுக்கு முன்னாடி கிளம்புற? அம்மா, முதல்ல இப்படி வா. நீ எதுக்கு எங்க கூட வர?
ஏமா நான் வரக்கூடாதா? எதுக்கு வந்து ஊர் முழுக்க எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கா? நான் என்னமா அசிங்கப்படுத்த போறேன்? ஆமா, அப்படியே வீட்டுல கலகலன்னு மாப்பிள்ள கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்க பாரு. இதே மாதிரி தானே உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு நிப்ப. ஏற்கனவே தாலி பிரிச்சு கோத்தப்ப பிரச்சனை ஆயிடுச்சமேனு பக்கத்து வீட்டு கோமதி வந்து நைஸா என்கிட்ட வந்து கேட்டா. மெட்ராஸ்ல நடந்தது இங்க எங்க தெரிய போகுதுன்னு நினைச்சா இங்க எப்படியோ அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்டயே வந்து கேட்டா. நான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு மூடி மறைச்சு வச்சிருக்கேன். நீ இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வந்தனா பாக்குறவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விளக்க சொல்ல என்னால முடியாது. நீ இப்படியே சிரிச்ச முகமா ஸ்ரீதேவி வாக்கா வீட்லயே இரு. அங்க வந்து மாப்பிள்ளை தம்பி சங்கடப்படுத்திட்டு இருந்தனா அதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நானாவா பேசுறேன்? எல்லாம் நீ தானே பேச வைக்கிற. இங்க பாரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீ வீட்லயே இரு. மாமா வந்துட்டாரு. சாரி சார், லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, இப்பதான் நாங்களும் கிளம்பணும். நீங்க ரெடினா நாம கிளம்புறோம். நான் ரெடி தான் சார், போலாம். வாங்க. போலாம். வா மைத்திலி. ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க. இல்ல சார், நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன். ஏங்க, எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டு இருக்கோம், நீங்க வீட்டை பார்த்துக்க போறீங்களா? சும்மா எதனா ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க, வாங்க. அதான் தம்பி அவளை சொல்றாருல, ஏன் பாத்துக்கிட்டே நிக்கிற? வா, வந்து வண்டியில ஏறு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, மாரிக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்க கூடாது. நான் போய் என்னோட ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஜாஸ்மின், பார்த்து கவனமா பண்ணு. நான் பாத்துக்கிறேன். வரேன். நானும் வரட்டுமா? வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். பவர் இருந்தா தானே ஆபரேஷன் நடக்கும். பவரை கட் பண்ணிட்டா இந்த ஆபரேஷன் எப்படி நடக்கும்? சூர்யா காட்டம்மனுக்கு விளக்கேத்தி வச்சாலும் அந்த மாறி பொழைக்க மாட்டா.
உன்னோட உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சா மட்டும்தான் உன் மாரியோட உயிரை காப்பாற்ற முடியும். யாருன்னு கேட்டுட்டு இருக்கல? ஏன் மருமகளையா கொல்ல பாக்குற? நீ இன்னைக்கு காலிடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டுதல் வச்சு காட்டம்மனுக்கு விளக்கேத்த போயிட்டு இருக்கேன். என் வழியில குறுக்க வராதீங்க. வழியை விட்டு விலகி நில்லுங்க. அப்படியா? அப்போ உன் தலையில இருக்கிற விளக்கு கொஞ்சம் கூட நான் தம்ம பத்த வச்சுக்கிறேன். புர்ரா வேண்டாம். இந்த விளக்கு அணையாம நான் கோவிலுக்கு போய் விளக்கேத்தணும். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க பாரு, விளக்க கொடுத்தீன்னா உனக்கு வழி கிடைக்கும். இல்ல ஏய், இதால உனக்கு அடிதான் கிடைக்கும். அந்த காட்டம்மனை பார்க்கணும்னா நிறைய ஆபத்துகளை சந்திக்கணும்னு சித்தர் சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. வேண்டுதல் விளக்கோடு இருக்கிறதால உங்களை அடிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, வதம் பண்ணவும் தயாரா இருக்கேன். வதம் பண்ண போறாராண்டா? எங்க பண்ணு பாப்பா. ஏய், அங்க பாருங்க, சாமிக்கு மாலை போட்டு போயிட்டு இருக்கிறவன 3 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாயா? ஏய், என்னன்னு கேப்பா. ஏய் ஏய், நில்லுடா. ஏய், ஓடுங்க. யாரா நீங்க? நல்லா அடிங்கடா. ஓடுடா. ஆமா தம்பி, உங்களை பார்த்தா வெளியாள் மாதிரி தெரியுது. இந்த காட்டுக்குள்ள எதுக்கு தம்பி வந்தீங்க? ஆமா, உங்க கூட தகராறு பண்ணாங்களே, அவங்களாம் யார் தம்பி? அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் என் ஒய்ஃபுக்காக காட்டம்மனுக்கு விளக்கேத்த வந்துட்டு இருந்தேன். என்ன வழி மறிச்சு தகராறு பண்ணானுங்க. என்னது? காட்டம்மனுக்கு விளக்கேத்தணுமா? தம்பி, காட்டம்மன் கோயிலுக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமா தம்பி, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். இனிமே பார்த்து சரியா இருக்காது தம்பி, கல்லு முள்ளுமா இருக்கும். இதுக்கு மேல போக முடியாது தம்பி, பேசாம திரும்பி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லைங்க, என் மனைவிக்கு இன்னைக்கு ஆபரேஷன். அவ நல்லபடியா குணமாகணும்னா காட்டம்மனுக்கு விளக்கேத்தணும்னு சித்தர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பூஜா எதுக்கு என்ன தள்ள போறா? நிச்சயம் அவ தள்ளி விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அந்த வீடியோ ஏதோ பிராங்க் வீடியோவாக இருக்கும் தான் நான் கெஸ் பண்ணேனே. ஏன்னா காலேஜ்லேருந்து பூஜா இப்படி தான் பிராங்க் பண்ணிட்டே தான் இருந்தோம். இல்லை பூஜா? ஆமா ஆமா, ஆனாலும் அவன் அப்படி நடக்கல. அதான் அவன் சொல்றான்ல, பூஜாவை சந்தேகப்படுறியா நீ? நீ எதுக்கு அவனை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அதான் இவன் என்கிட்ட லூசு மாதிரி பிஹேவ் பண்ணானா? இவனுக்கு பழசெல்லாம் நிஜமாவே மறந்துருந்தா அதை விட நமக்கு நல்லது எதுவும் கிடையாது. பூஜா எனக்கு எதுவும் ஆகல. ஐயோ, என்ன ரோஹித் பேசுற நீ? நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு போ. ரோஹித், மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது நானே உனக்கு கூப்பிடுறேன், சரியா? நீ போய் ரெஸ்ட் ரொம்ப எடு. சந்தோஷம். மா, இவனுக்கு மண்டையில அடிபட்டதெல்லாம் நிறைய விஷயம் மறந்து போயிருச்சு போல. என்ன, எல்லாமே மறந்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நமக்கு கொடுத்து வைக்கல. இதுவே போதுண்டி, நீ தப்பிச்ச. இருமா, இப்ப பாரு. ஏய் சக்தி, என்னை யார் கைவிட்டாலும் அந்த கடவுள் கைவிடல பாத்தியா? ஏய், அவரை தள்ளி விட்டுட்டு இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நேரம் தப்பிச்சிட்டான். ஆனா சக்தி, லக்ல ஒரு தடவை தான் தப்பிக்கலாம். எல்லா தடவையும் நீங்க இப்படி வந்து காப்பாத்த முடியாதுல. இனிமே அவனுக்கு கண்டமல கண்டம் தாண்டி. நீ என்ன பண்றங்கறத நானும் பாக்குறேன். நீ ரொம்ப பேசாத. இப்ப நினைச்சாலும் ஒரே ஒரு நிமிஷத்துல உன்னை உள்ள கொண்டு போய் வைக்க முடியும். பாக்குறியா? ஏய், என்ன சக்தி சொல்ற? ரோஹித் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் இவன் எப்படி உள்ள போவா? அது ரொம்ப ஈஸி வெற்றி. டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு போய் ரோஹித்துக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அதனால இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, வீடியோல இருக்கிறது தான் உண்மை. இந்த பூஜா தான் ரோஹித்தை கொல்ல பார்த்தான்னு ஒரே ஒரு பெட்டிஷன் கொடுத்தா போதும், கொலை முயற்சின்னு சொல்லி இவள நிச்சயம் உள்ள வச்சிருவாங்க. அடேங்கப்பா, இந்த ஐடியா பிரமாதமா இருக்கேப்பா. வா சக்தி, நம்ம இப்பே கோர்ட்டுக்கு போலாம் வா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? பயம் வருது இல்ல? அந்த பயம். பூஜா, இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ரோஹித்தோட ஒய்ஃப்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பாவம் ரோஹித், நடந்தது என்னன்னு தெரியாம இப்ப கூட உன் மேல உசுரா இருக்காரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணாம இருக்கேன். ரொம்ப என்கிட்ட எகிரி பேசுன, அடுத்த நிமிஷம் நீ உள்ள இருப்ப. ஜாக்கிரதை. வா வெற்றி. என்னடி இது? எது நடந்தாலும் தனக்கு சாதகமாவே மாத்திக்கிறா. நீ பாத்துட்டே இருமா, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். டாக்டர் ஸ்டாலின் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன். டாக்டர் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. அந்த ரூமா? ஆமா. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், உட்காருங்க. தேங்க் யூ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் பூஜா, நான் ரோஹித்தோட வைஃப். ரோஹிதா? ஓ, அந்த பையனா? எப்படிமா, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஆனா எனக்கு அவரை பத்தி சில டீடைல்ஸ் தெரியணும். என்ன டீடைல்ஸ் வேணும் சொல்லுங்க. அது அவர் சொல்றாரு அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்குன்னு. அது உண்மைதானா? எஸ் எஸ், உண்மைதான். நானே அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே. இல்ல, சொன்னாரு. ரோகத்துக்கு எப்படி இப்படி ஆச்சு? மலையில இருந்து விழுந்ததுல தலையில அடிபட்டு இப்படி ஆயிடுச்சுமா. பட் ஹி இஸ் வெரி லக்கி. இல்லனா ரொம்ப கஷ்டமா போயிருந்திருக்குமா. யார் சார் அவரை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணது? யாரோ உள்ளூர்காரங்க தான் அட்மிட் பண்ணாங்க.
அந்த டீடைல்ஸ் எல்லாம் ரிசப்ஷன்ல இருக்கும், வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? நத்திங் டு வரி, இஸ் ஆல் ரைட். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அவருக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வருமா? அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஷூர், நிச்சயம் சான்ஸ் இருக்கு. இருக்கா? எப்போ வேணா ஞாபகம் வரலாமா, சம்டைம்ஸ் ஞாபகம் வராமலும் போகலாம். சரி, ஓகே. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். ஒரு நிமிஷம்மா. டாக்டர், ஆமா, அவர் எப்படிமா மலையிலிருந்து தவறி விழுந்தாரு? அவர்கிட்ட எத்தனையோ தடவை நான் கேட்டேன், அவரும் பல முறை யோசிச்சு பார்த்தாரு, ஆனா அவருக்கு ஞாபகத்துக்கே வரல. நீங்க தானே அவர் கூட இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமே எப்படி அவர் தவறி விழுந்தாரு. அது வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பிராங்க் வீடியோட போன நான் தான் சொன்னேன். அதுலதான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஓ, அப்படியா? சரிங்க டாக்டர், தேங்க்யூ. அப்போ ரோஹித் சொன்னதெல்லாம் உண்மைதான். டாக்டர் கிட்ட கூட நான் தள்ளி விட்டதா அவன் சொல்லல. குட். இனிமே அவனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நாம இத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. தேங்க் காட். பாத்தியா வெற்றி, என்ன சொன்ன மாதிரி அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. 1 நம்பர் ஃப்ராடு பண்ணதெல்லாம் இவ. ஆனா இவ ரோஹித்தை செக் பண்ணுவாளாம். சரி வா, டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது சரியான ஃப்ராட் மேடம். இவளுக்கு எக்கச்சக்கமா அமௌண்ட் பேசிருப்பாங்க, இவள நம்பாதீங்க. நிறுத்துங்க, நீங்க 2 பேருமே ஃப்ராடு. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறீங்களா? இவ வெளியே இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவா. முதல்ல இந்த ராணியை தூக்கி உள்ள வைங்க. சித்தார்த்த தனி செல்ல போடுங்க. வாங்க. ஏமா ஓமா. ஏய், நீ சொன்னதெல்லாம் நிஜமா? சத்தியமா நான் சொல்றேன் மேடம். உங்களுக்கு வேற இது முதல் கேஸ்னு சொன்னீங்க. நான் அப்படி போய் அங்க நடிச்சதுனாலதான் மேடம் உங்களுக்கு முதல் கேஸ் ஜெயிச்சிருக்கு. இல்லனா இவ ராணிங்கிற உண்மை இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காதே மேடம். கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க மேடம். மறுபடியும் இது மாதிரி ஃப்ராடு தன பண்றத பார்த்தேன், தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஐயோ, சத்தியமா பண்ண மாட்டேன் மேடம். நான் உங்க கால்ல விழறேன் மேடம். கிளம்பு. அப்புறம் உங்க ஏரியாக்கு வந்து செக் பண்ணுவேன், ஜாக்கிரதையா இரு. நீங்க எப்ப வேணாலும் வந்து செக் பண்ணுங்க மேடம். எங்க ஏரியாவே எனக்காக சர்டிபிகேட் கொடுக்கும். கொடுக்கும். ஃப்ராடுன்னு கொடுக்கும். ஏய், வாய் முடியா இல்லையா? நீ கிளம்பு. என்ன மேடம் அநியாயமாக்கிது? அவளும் தானே தப்பு பண்ணுகிறா, அவளை உள்ள வைக்காம அனுப்புறீங்க. நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. உன் வேலையை பாரு, கிளம்பு. சரிங்க மேடம். ஏய், உன் அட்ரஸ்ல கரெக்டா எழுதி கொடுத்துட்டு போ. எழுதி வாங்கிக்கோங்க. அவ போனா போயிட்டு போறா. தயவு செஞ்சு அந்த தாடிக்காரனை விட்டுருங்க மேடம். அவரு மெய்யாலுமே பாவம் மேடம். ஒண்ணு வாய் முடியா இல்லையா? கோர்ட்ல இந்த ஆள் தான் பொம்மையை கொண்டான்னு வாக்குமூலம் கொடுத்த சாட்சி இருக்கு. மறுபடியும் அவங்கள வர வச்சு இந்த கேஸ தூசி தட்டி எடுக்கிறேன். அதே மாதிரி நீதான் பொம்மின்னு அந்த ரிப்போர்ட்டை யாரும் மாத்தி எழுதியிருக்காங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு மொத்தமா கோர்ட்ல சப்மிட் பண்ணா போதும். நீ சொல்றியே இந்த தாடிக்காரு, இந்த ஆளுக்கு தூக்குதான். கட்டின பொண்டாட்டிய கதற கதற கொன்னா விட்டுருவோமா? ஐயோ மேடம், சத்தியமா அவரு செத்து போன அந்த பொம்மை அக்கா மேல உசிரியா வச்சுன்னு இருக்காரு மேடம். நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நம்புங்க மேடம். நீயே ஒரு ஃப்ராடு, நீ மத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். கோர்ட்டுக்கு வா, அப்புறம் தெரியும் என்ன ஆகும்னு. தூக்கு தண்டனையில இருந்து அந்த ஆளால தப்பிக்கவே முடியாது. ஜான்சியோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஜான்சி ஜெயிச்சந்தான் ரெக்கார்ட்ஸ்ல வரணும். ஒரு வழியா அது நடந்துருச்சு.
எத்தனை நாள் இதுக்காக வெறியா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிருவேன். தொலைச்சு வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க மேடம். மேடம் கான்ஸ்டபிள். எஸ் மேடம். இது பொம்மி இறந்த இடத்துல கிடைச்ச கத்தி. இதுல உங்க கைரேகை இருக்கு. நீங்க தான் பொம்மியை கொன்னீங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் இது. இந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளையோட மறு வீட்டுக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்லைங்க. வாங்க. எங்க வீட்டு பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கிறீங்களா? உங்களை நம்பிதான் எங்க வீட்டு பொண்ணை அனுப்பி வச்சிருக்கோம். அவளை நல்லபடியா பாத்துக்கங்க. சண்மதி, சும்மா சொல்லக்கூடாது. மாப்பிள்ள பாக்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு. அதுவும் உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. நான் ஒருத்தி வந்த விஷயத்தை தவிர வேற எதோ பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, சண்மதிக்காக தான் இந்த பூவை கட்டி கொண்டு வந்திருக்க. இந்தாங்க, உங்க கையால அவளுக்கு வச்சு விடுங்க. என்ன மாப்பிள்ள தயங்குறீங்க? புடிங்க மாப்பிள்ள. புருஷன் கையால பூ வச்சு விடுறதா எல்லா பொண்ணுங்களுக்கும் பெரிய சந்தோஷம். எனக்கு வியாபாரத்துக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வர மாப்பிள்ள. வர சண்மதி. சாமி ரூம்ல வச்சிரு. சண்மதி நில்லுமா. அந்த பூக்காரம்மா உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளவு அழகா பூ கட்டி கொண்டு வந்திருக்காங்கல்ல. கார்த்தி தம்பியும் அதை ஆசையா வாங்கி அந்த பூவை உன் தலையில வைக்கலான்னு பார்த்தா நீ அதை கொண்டு போய் சாமி ரூம்ல வைக்க சொல்ற. அது இல்ல பாட்டிமா, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. பூ வச்சா தலைவலி இன்னும் ஜாஸ்தி ஆயிடும்ல, அதுக்குதான். அது நீ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தல்ல, அதனால வந்த தலைவலியா இருக்கும். நீ நல்லா தூங்கி எழுந்தா அது சரியா போயிடும். அதுக்காக புருஷன் பூ வைக்க வந்தா அத வேண்டான்னு சொல்லுவியா என்ன? பாட்டி, நான் தான் ஏற்கனவே பூ வச்சிருக்கனே, அதான் எதுக்கு இப்போ பூ? வேண்டாம், நீ சாமிக்கு வச்சிரு. சாமி ரூம்ல எல்லா போட்டோவுக்கும் பூ வச்சுதான் இருக்கு. உன் தலையில இருக்கிற பூவோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து பூ வச்சுக்கிட்டா அது ஒண்ணும் தப்பு இல்ல. தம்பி, வச்சு விடுங்க. கார்த்திக், என்ன யோசிக்கிறீங்க? அவ ஏதாவது சொல்லுவான்னு யோசிக்கிறீங்களா? அவ அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. நீங்க வச்சு விடுங்க. மாப்பிள்ள வச்சு விடுங்க மாப்பிள்ள. பவானி, இவங்க இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள எப்படியாவது சண்மதிக்கு இந்த கார்த்தி பையன் மேல இருக்கிற கோபத்தை அதிகப்படுத்தி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும். பண்ணிடுவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள,
கார்ட்ஸ்ல ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணணும் தோக்குறவங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? இல்ல நாங்க பெருசா பெட்லாம் வச்சுக்க மாட்டோம். ஜெயிக்கிறவங்களோட ஆசைய இருக்கிறவங்கள நிறைவேற்றணும். சூப்பர் ஐடியா மாப்ள. ஏய் என்னடி இது? எல்லாம் நல்லா தான் நடக்குது பாட்டி. ஏய் நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நீ கவனிச்சியா பாட்டி? கார்த்திக்கு ரூம் போகவே பிடிக்கல. ஆமால, கார்த்திக் எப்படியாவது நேரத்தை கடத்திட்டு போலான்னு தான் இங்க இருக்கான். கரெக்ட் டி. அம்மா என்ன? சண்மதி, மாப்பிள்ளைக்கு கார்ட்ஸ் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? சண்மதி, பெட் என்னன்னு தெரியுமா? ம், ஜெயிக்கிறவங்களோட ஆசைய உடனே நிறைவேற்றணும். நிறைவேற்ற முடியாத ஆசையா இருந்துச்சுன்னா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. முதல்ல யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். நான் ஜெயிச்சிருவேன். என்னாச்சு மாப்ள? ஜெயிச்சிட்டேன். ஐயோ மாப்ள. என்ன சண்மதி, உன் மாப்பிள அப்பா அம்மா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டாரு, நீ சும்மாவே நிக்கிற? அம்மா, நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாத எதையும் கிளறி விட்டுறாதீங்க. ஐயோ இவ வேற எதையும் சொல்ல விட மாட்டா. மாப்ள, உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க மாப்ள. நிறைவேற்ற முடிஞ்சா நம்ம உடனே நிறைவேற்றிடுவோம். எனக்கு சண்மதியோட சின்ன வயசு போட்டோ ஆல்பத்தை பார்க்கணும். ஆல்பமா? அவ்வளவுதானே? நான் கூட ஏதோ பெருசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க மாப்ள. பாருங்க. என்ன சண்மதி, உன் மாப்பிள உன் போட்டோவை ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ இங்க நின்னுகிட்டு இருக்க? அது கூட. ஏய் சண்மதி. சண்மதி, என்னம்மா பண்ற? மாமா பரவாயில்ல. நோ, இதெல்லாம் நாட் ரைட். சண்மதி, என்னம்மா பழக்கம் இது? எங்க இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு உனக்கு? ஆல்பத்தை பாக்குறதுனால என்ன தப்பு இருக்கு? ஏன் உனக்கு இப்படி கோவம் வருது? ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம், உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி உங்ககிட்ட கொடுத்துடலான்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த லெட்டர் உங்க கைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் நேரடியா உங்ககிட்டயே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணி இந்த வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா, விக்ரம் வந்துட்டானா? நான் கீழே நின்ன வரைக்கும் மாப்பிள்ளை இன்னும் வரல. ஆனா உன் சின்ன பிள்ளை மட்டும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். விஜய சொல்றியா? பின்ன வேற யாரு சொல்வேன் நானு? ஆமா ஆமா, வேற எதுக்கு சுத்திட்டு இருக்க போறான்? விக்ரம் வந்தது என்ன பிளான் பண்ணலான்னு சுத்திட்டு இருப்பான்.
நாம விட்டுருவோமா? எப்படியாவது கெடுத்துற மாட்டோம். ஆண்டி ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டி. என்ன விஷயம் சொல்லு. அந்த விக்ரம்க்கு சோஷியல் மீடியால வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லி உங்க சின்ன புள்ள மகாக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. ஐயோ அக்கா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப போறாங்களா? லெட்டரை மாத்தி வச்ச மாதிரி வாய்ஸ் மெசேஜ் மாத்தி வைக்க முடியாதுக்கா. இருடா. விக்ரம் இப்ப எங்க இருக்கான்? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. அவரு ரூமுக்கு போயிருக்காரு. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. என் மனசுல உள்ள எல்லாத்தையும் முழுசா இந்த வாய்ஸ் நோட்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்னோட காதலை ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காததுக்கும் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு விக்ரம். வித் டன்ஸ் ஆஃப் லவ், மகா. என் மனசு முழுக்க நீங்க தான் விக்ரம் இருக்கீங்க. என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க என்ன ரிப்ளை பண்றீங்கன்னு பார்க்கலாம். யா கண்டிப்பா சார். சார், உங்களோட ரெஃபரன்ஸ் இல்லாம கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்காது சார். கண்டிப்பா எங்களோட கம்பெனி உங்க நம்பிக்கையை காப்பாத்தும் சார். ஓகே 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 யா டெஃபினெட்லி சார். யா தேங்க்யூ. மகா இந்நேரத்துக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, என்னன்னு பார்ப்போம். ஐயோ, ஆஃபீஸ் பிஸியில் அங்கேயே சார்ஜ் போட மறந்துட்டேன். சார்ஜ் காலியாக போச்சு. வந்ததும் சார்ஜ் போடணும்னு நினச்சேன். பேசிட்டே மறந்துட்டேன். சரி, பார்த்துக்கலாம். என்ன டபுள் டிக் காட்டி இவ்வளோ நேரம் ஆகியும் எந்த ரிப்ளையும் இல்லை. மெசேஜ் ஏன் இன்னும் பார்க்கல? ஒருவேளை என்ன அனுப்பியிருக்கோன்னு கூட அவருக்கு பார்க்க விருப்பம் இல்லையா? மொபைல் எங்க வச்சிருக்காரா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருமா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் மாதிரி. அதை விதைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் வேதனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுதானே? போங்க இங்க இருந்து. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் மாப்பிள்ளை ஆளு இல்லம்மா, உன் ஆளுதான். சீதா, நீ எப்படி இங்க? ஆமா, என்ன வேஷம் இது? அக்கா, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லக்கா. ஆமா, எங்க கிட்ட கூட சொல்லாம ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டீங்களே. உங்களை காணோன்னதும் நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? சீதா, என்ன மன்னிச்சிடு. நீங்க இல்லாதப்ப மகாலட்சுமி வந்து என்ன மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. சத்யாவை கொன்னுடுவேன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு சீதா. அக்கா, இப்படிதான் நடக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன். அது சரியாதான் போச்சு. அக்கா, இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம்னா அது சத்யாவோடதான், புரிஞ்சுதா? நீங்க தைரியமா இருங்க. எப்படி சீதா சொல்ற? அந்த விஷால் தாலியோட மனமேடையில உட்கார்ந்துருக்கான். அக்கா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. என்ன சீதா பண்ண போற சொல்லு. முத்தாரம்மா, உன் மேல பாரத்தை போட்டுதான் பண்ணுது. எல்லாரையும் காப்பாத்து. சீதா, என்னது? அக்கா,
கத்தாதியக்கா கத்தாதிய, எல்லாருக்கும் கேட்டு போகுது. ஏய், எதுக்கு இப்ப என் கைய வெட்டுன? எப்படி வலிக்குது தெரியுமா? அக்கா, உங்க காதலுக்காக எவ்வளவு வலிய தாங்கிருப்பீங்க. தயவு செஞ்சு எனக்காக இந்த வலிய தாங்கிக்கோங்க. நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியல சீதா. அக்கா, உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலக்கா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. உங்களை மணமேடையில உட்கார வச்சு தாலி கட்டுறதுக்குள்ள நீங்க தானா மயங்கிருவிய. அப்படியே மயக்கம் வரலனாலும் நீங்க மயக்கம் வந்தா மாதிரி நடிங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சீதா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆளுங்கெல்லாம் வேற இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அக்கா, புடிச்ச வாழ்க்கைய வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டதே ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி இருங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. வாங்க. நல்ல வேலை, நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. ஒருவேளை இந்த கல்யாண ஏற்பாடு எங்களுக்கு தெரியாம போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகா வார்டுக்குள்ள போறா. சத்யாவை ஏதாவது பண்ணிட்டா? பயப்படாதீக்கா, சத்யாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏய் சத்யன், என்ன சத்யன், எப்படி இருக்க? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நான் பொழைச்சு வந்துட்டேன். ஓ, பொழைச்சிட்டியா? இப்போ உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் நான் போட்ட பிச்சடா. எந்த செகண்ட்லயும் உன் கதையை என்னால முடிக்க முடியும். முடிஞ்சா அதை செய்யுங்க. எதுக்கு தேவையில்லாம சவால் விட்டு டைமை வேஸ்ட் பண்றீங்க? டேய், நீ சாவ பார்த்துட்டு வந்தும் உன் திமிரு அடங்கல. ஆமா, மீரா எங்க? உன்னை பார்க்க வந்திருப்பாளே. என் மீரா இப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கா. பக்கத்துலயா? எங்க? பக்கத்துல இருக்காளா? எங்கடா எங்கடா இருக்கா? இங்கதான் இருக்கா. ஏய், அங்கேயே மீரா நினைப்ப அப்படியே சமாதி கட்டிடு. ஏன்னா அவ கழுத்துல தாலி கட்ட விஷால் தயாரா இருக்கான். ஆமா, உன்னை ஏன் பொழைக்க வச்சேன் தெரியுமா? உன் மீராவும் விஷாலும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத நீ பார்க்கணும். அத பார்த்துட்டு நீ நொந்து சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். அது இன்னைக்கே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். வரட்டா? என்ன சொல்றான் அந்த சத்யன்? அவன் கண்ணு முன்னாடி விஷாலும் மீராவும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத பாப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது சீக்கிரம் நடக்கும். சத்யன் இருக்கிற ரூம் பக்கம் மீரா, சீதாராம் யாரு வந்தாலும் விடாதீங்க. புரியுதா? புரியுது மேடம். அவங்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. போலீஸ் வரத்துக்குள்ள மீராவை கண்டுபிடிச்சு தூக்கணும். வாங்க. கேட்டியலா பாஸ்? கேட்டேன் சீதா. அவங்களை என் சித்தின்னு சொல்லிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பேத்தி மேல பாசம் அப்படியே பொங்கி வழிதான். அவளை பார்க்கணுமா பேசணுமா திடீர்னு ஸ்கூலுக்கு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அங்க எதுவும் பிரச்சனை ஆகல. நாளைக்கு சீதாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு நாங்க வந்தே தீர்வோன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்ன பண்டிது? ஏன் திடீர்னு இப்படி வந்து பிரச்சனை பண்றாங்க? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும். சீதா பர்த்டேக்கு நாங்களும் வருவோம், குழந்தைய கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அதான் ஏன் திடீர்னு இப்ப செய்யணும்? அதுவும் இத்தனை வருஷம் இல்லாம. இத்தனை வருஷமா அவங்க ரெடியா தானே இருந்தாங்க. நாம தான் ஒதுங்கி வந்துட்டோம், அவங்கள ஒதுக்கி வச்சுட்டோம். ஓ, அப்போ நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா? பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது. ஏன் மலரு, ஏன் இப்படிலாம் பண்ற? நானும் அவங்களை விட்டு விலகி உங்க கூட ஒதுங்கி தானே இருக்கேன். என்னதுக்கு இதுல டவுட் பண்ற? ஆமா மலர், பாண்டி மேல எந்த தப்பும் இருக்க வாய்ப்பு இல்ல. எந்த வீட்லயும் நடக்காத கொடுமை இந்த வீட்ல தான் நடக்குது. இங்க இருக்கிற தாத்தா பாட்டியாலையும் பிரச்சனை, எங்கேயோ இருக்கிற தாத்தா பாட்டியாலையும் பிரச்சனை. மொத்தத்துல நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனாவது நம்ம இஷ்டத்துக்கு நடத்த விடுறாங்களா? மலரு, நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, நடக்க போது குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன். எவ்வளவு பேரை கூப்பிட போறோம், வந்து சாப்பிட்டு போக போறாங்க. அதுல ஒருத்தரா இவங்களும் வந்துட்டு போட்டுமே. அதனால நமக்கு என்ன கேட்டு போகுது? பாத்தீங்களா பாத்தீங்களா, அவர் அப்பா அம்மாவை கூப்பிடணுமா? எப்படி பேசுறாரு பாருங்க. இங்க பாரு மலர், எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியல. அவங்க பாட்டுக்கு வர போறாங்க, அவங்க பாட்டுக்கு போக போறாங்க. இது எதுக்கு தேவையில்லாம பேசி நாம பெருசாக்கணும்? அப்படியே விட்டுரு. ஏங்க என்னங்க நீங்க? மலர் மனசுல ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவ இந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் யோசிக்கிறான். எனக்கும் இது தேவையில்லைன்னு தோணுது. அமைதியா கடந்து போற விஷயத்த நாமளே கேளு. இங்க பாருங்க, நீ முதல் விஷயம் அவங்க பேச்சு, பழக்க வழக்கம், நடந்துக்கிற முறை எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது குழந்தைக்கு ஒட்டிக்க கூடாதுன்னு தான் அவங்க கிட்ட இருந்து விலகி வந்ததே. ஆனா இவ்ளோ காலமா சீதா மனசுல அவங்க இருக்காங்கன்றதே அன்னைக்கு அந்த கோர்ட் டாஸ்க்ல தான் எனக்கு தெரிஞ்சதே. எப்படி போய் ஒட்டிக்கிட்டான்னு பாத்தீங்கல்ல, அவங்களும் எப்படி கொஞ்சினாங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்ப திரும்பவும் வந்தாங்கன்னா சீதாவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற பாண்டிங் இன்னும் அதிகமாயிடும். இதையே சாக்கா வச்சு அடிக்கடி இங்க வந்துருவாங்க. தேவையா இந்த சிக்கல்லாம்? இது கரெக்ட் மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆரம்பத்திலே தடுத்துட்டா பின்னாடி பிரச்சனை வராம இருக்கும்னு மலர் யோசிக்கிறா. அதேதான் நீ. எனக்கும் இது தேவையில்லைன்னு தோணுது. அமைதியா கடந்து போற விஷயத்த நாமளே இழுத்து போட்டுக்கிறோம்னு நினைக்கிறேன். எனக்கும் இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி மலரு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நேரடியா விஷயத்துக்கு வா. நான் என்ன சொல்ல போறேன், அவங்க வரக்கூடாது. பேசாம நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனை வேற எங்கயாவது நடத்திக்கலாம். என்னது? பர்த்டே ஃபங்க்ஷன் வேற இடத்துல நடத்தவா? ஏமா, அவங்களுக்கு பயந்து நாம வேற இடத்துக்கு மாத்தணுமா? எல்லாத்துக்கும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், அமைதியா இரு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இவரை அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பிரெயின் டியூமருக்கு ஆராய்ச்சி பண்ணி அதுக்காகவே படிச்சு உலகம் முழுக்க பிரெயின் டியூமர் நோய்க்கு எவ்வளவு டெவலப் இருக்கு, எந்த மருந்தை எப்ப யூஸ் பண்ணலான்னு எல்லாத்தையும் பார்த்து தான் நவீன மெடிசன் நடக்குது. அதுல இல்லாத புது வைத்தியம் இருக்குன்னு நம்ம நம்புறது நம்மளோட ஆசை. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. அது இல்லங்க, இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்கு போய் பார்க்கலாம் நினைச்சேன். முதல்ல இங்க செய்ய வேண்டிய டெஸ்ட், பார்க்க வேண்டிய டாக்டரே மிச்சம் இருக்காங்க. அதை பார்க்க சொல்லுவோம். நம்பிக்கை எல்லாம் அப்புறம் வச்சுப்போ. எனக்கு அவளை நினைச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. ரேவதியை நினைச்சா பாவமா இருக்கு. அவளுக்கு லேட்டஸ்டா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை செய்வோம். அதை தாண்டி நமக்கு மனசு கஷ்டமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீ குற்ற உணர்ச்சியெல்லாம் அடையாத. இதுல நாம எதுவும் செய்யலையே. விஜய், வாமா. தாத்தா, சீதா பாப்பாக்கு பிறந்தநாள் தெரியுமா?
ஆமாங்க, நான் கூட மறந்தே போயிட்டேன். நாளைக்கு தானடா? ஆமா பாட்டி. அந்த பிறந்த நாளைக்கு யாரு வர போறாங்கறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு தாத்தா. இப்ப வீட்ல அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. என்ன லோகுவும் சின்னவும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமா தாத்தா, அவங்க வரத மலர்ச்சிதி விரும்பவே இல்ல, வரவே கூடாதுன்றாங்க. அவ ஏங்க இப்படி பண்றா? இத்தனை வருஷமாதான் புள்ளைய கண்ணுல காட்டாம ஒளிச்சு வச்சிருந்தாங்க. பிறந்த நாளைக்கு கூட பேத்திய பாக்கணும்னு அவங்களுக்கு தோணாதா? பாத்துட்டு போறதுல இவளுக்கு என்ன குறைஞ்சு போகுதா? வேற என்ன, எல்லாம் கௌரவம் தான். இப்போ இவங்க கிட்ட காசு பணம் சேர்ந்து போச்சு. அதனால பாண்டியோட அப்பா அம்மா எல்லாம் இப்போ அவங்களுக்கு கேவலமா தெரியுறாங்க. அதுவும் மத்தவங்களுக்கு தெரியறத விட பாண்டிக்கே தெரியுது பாரு. அதான் ரொம்ப கொடுமை. எல்லாம் உங்க பொண்ணு சொல்லணும். பாண்டி ஆரம்பத்துல நல்ல பையனாதான் இருந்தான். இவதான் அவனை பேசி மனச மாத்தி வச்சிருக்கா. உண்மைதான். இப்ப கூட என்ன நடந்துச்சு தெரியுமா தாத்தா? மலர் சித்தி பாண்டிய சித்தப்பா கிட்ட நீ உங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வர வேணான்னு சொல்ல சொன்னாங்க. அவரும் போன் பண்ணி அதே மாதிரி சொல்றாரு. ஆனா லோகு தாத்தாவும் சின்ன பாட்டியும் இல்ல நாங்க கட்டாயம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாரும் அந்த டென்ஷன்ல தான் இருக்காங்க. பாரேன், இப்ப கூட பாண்டி எப்படி நடந்துக்கணும்னு மலர் சொல்றான்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவங்க அவரோட அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே தப்பா பேசல தாத்தா. ஆனா மலரத்தை சொல்றத அவர் அப்படியே செய்யறாரு, என்ன மாதிரி. ஆமா, அதான பிரச்சனை. சொந்தமா யோசிக்காம எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தா என்ன தெரியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நான் உங்க யாரையும் வர சொல்லலையே. மேடம், நான் தான் அத்தை வர சொன்னேன். சொல்லுங்க மேடம், எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? நீங்க எல்லாரும் எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 வருஷமா வேலை செய்யறோம் மேடம். இடையில வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், 10 வருஷமா இங்கதான் வேலை செய்யறோம். அத்தை உங்க யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? அவங்க ஏன் மேடம் எங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்? நாங்க இது வரைக்கும் எந்த தப்புமே செய்யலையே. கண்டுபிடிக்காத வரைக்கும் எல்லாரும் தப்பு செய்யாத நல்லவங்க தான். மேடம், உங்களுக்கு நேத்து தான் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. நாங்க 10 வருஷமா வேலை செய்யறோம். வேதா மேடம் எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதான் பிரச்சனையே. நேத்து ஒருத்தன் புதுசா வேலைக்கு சேர்ந்து அவன் ஒரு தப்பு செஞ்சா கூட பரவாயில்ல, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 10 வருஷமா இவங்க கிட்ட நீங்க சம்பாதிச்ச நம்பிக்கைய வச்சு சந்தேகமே வராத மாதிரி முறைகேடு செஞ்சிருக்கீங்க. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. மேடம், என்ன பேசுறீங்க? நாங்க என்ன முறைகேடு பண்ணோம்? சார், உங்க யாரையும் அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. எல்லாருமே நல்லவங்க தான். ஏதோ ஒரு சிச்சுவேஷன், பணத்துக்காக ஆசைப்பட்டு தப்பு பண்ணிருக்கீங்க. அத நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா. வித்யா, என்ன பேசுற நீ? இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு செஞ்சாங்களா? இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி. பணத்தை பத்தி யோசிக்காத அளவுக்கு இவங்கள நான் நல்லா சௌகரியமா பாத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு முறைகேடு பண்ணணும்? தேவைக்கு மேல தேவை அதிகமாகும் போது பணத்தோட தேவை இன்னும் அதிகமாகும். இவங்களுக்கு எப்போ அந்த நிலைமை வந்துச்சுன்னு தெரியல. ஆனா 5 வருஷமா இவங்க நிறைய முறைகேடு பண்ணிருக்காங்க. நீங்க எங்க வேதா மேடத்தோட மருமக, அதனால மட்டும்தான் நாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கோம். வேற யாராவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா. தப்பு செஞ்சாலும் தைரியமா பேசுறீங்க பாருங்க. பெரிய ஆளு சார் நீங்க. இந்த தைரியத்தை பாக்குற யாருக்குமே உங்க மேல சந்தேகம் வராது. வித்யா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. உன்கிட்ட காலேஜ் பொறுப்பை கொடுத்தா அதை நீ இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுவியா?
இவங்களை அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம்? அத்தை, அது என் நோக்கம் இல்ல. நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் ஆதாரம் இல்லாம பேசல. இந்த ஃபைல்ஸ பாருங்க. எனக்கும் இவங்களுக்கும் என்ன? நான் எதுக்கு இவங்க கிட்ட சண்டை போடணும், தப்பா பேசணும்? நீங்க என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க, அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மேடம், அந்த ஃபைல்ல என்ன இருக்கு மேடம்? நாங்க எந்த தப்புமே செய்யலையே மேடம். யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி செஞ்சா தப்பு இல்லைன்னு ஆயிராது சார். எத்தனைக்கு இந்த உலகத்துல இல்லாமையா போயிருவான்? மேடம் மேடம், நீங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.